தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோல என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, மத்திய அரசு வழங்கக்கூடிய மத்திய பாதுகாப்பு படையில் பார்த்தீங்கன்னா, சூப்பரான வேலைவாய்ப்புகள் வந்து குடுத்திருக்காங்க. அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம ஃபுல் டீடைல்ஸா பார்க்க போறோம். இந்த ஜாப்போட கல்வி தகுதியை பொறுத்தவரைக்கும் வெறும் நீங்க 10ஆம் வகுப்பு நீங்க பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள். சில பேர் 10, 11, 12 டிகிரி கூட முடிச்சிருப்பீங்க. நீங்க எது வச்சிருந்தாலும் பிரச்சனை வந்து கிடையாது. ஜஸ்ட் உங்களோட மினிமம் குவாலிஃபிகேஷனே பார்த்தீங்கன்னா, வெறும் நீங்க 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள். ஸோ பதவியை பொறுத்தவரைக்கும் 2 விதமான வேலைவாய்ப்புகள் வந்து குடுத்திருக்காங்க. கான்ஸ்டபிள் அண்ட் கான்ஸ்டபிள் வாஷர்மேனுக்கு வந்து குடுத்திருக்காங்க. ஸோ ஓகே 2 விதமான வேலைவாய்ப்புகள் குடுத்திருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றத அதோட ஃபுல் டீடைல்ஸ் நம்ம வீடியோக்குள்ள போய் நம்ம தெளிவா பார்க்கலாம். ஆண்களும் சரி, பெண்களும் சரி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். சில ரெஸ்ட்ரிக்ஷன் மட்டும் குடுத்திருக்காங்க பெண்களுக்கு. ஸோ யாராருக்கெல்லாம் அது கம்ஃபர்டபுளா இருக்குமோ அவங்க மட்டும் இந்த ஜாப்பை யூஸ் பண்ணிக்க முடியும். தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு நீங்க எலிஜிபிள். உங்களால அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த வீடியோல நீங்க ப்ராப்பரா அந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணா அந்த ஜாப் கிடைக்கும், என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு, உங்களுக்கு அப்ளிகேஷன், நோட்டிஃபிகேஷன் எல்லாமே எங்க கிடைக்கும் அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோக்குள்ள நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்றீங்களோ அந்த அளவுக்கு வேலை கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. முடிஞ்ச அளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சாரி ஒரு மிஸ்டேக் ஆகி போச்சு. சாரி தப்பா நினச்சுக்காதீங்க. கன்ஃப்யூஸ் ஆயிட்டேன். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, அந்த ஜாப்புக்கு வந்து பெண்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது. யாரும் தப்பா நினச்சுக்காதீங்க. நான் கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆயிட்டேன். ஸோ அதையும் நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஆண்களுக்கு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா 2 போஸ்டிங் தான் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ நான் பெண்களுக்கு வந்து எந்த போஸ்டிங்கும் வந்து கிடையாது. ஸோ பெண்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்க ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருக்காங்க, கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயோ, ரிலேட்டிவ் சர்க்கிள்லயோ இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா, அவங்க அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன் அண்ட் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஜாப்புக்கான கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட் தான் இந்த வெப்சைட். இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ண தயாரா இருக்கீங்க அப்படின்னா, கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட் லிங்க், உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க், இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு கீழயே போனீங்க அப்படின்னா, நீங்க அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷனும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அவைலபிளா வந்து இருக்கும். ஸோ ஒரே லிங்க்லயே உங்களுக்கு அப்ளிகேஷன் கிடைச்சிடும், நோட்டிஃபிகேஷன் கிடைச்சிடும். சரியா? ஸோ இதோட எல்லா லிங்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் லிங்க் வந்து தனித்தனியா வந்து நான் குடுத்திருப்பேன். உங்களுக்கு எந்த லிங்க் தேவைப்படுதோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி ப்ராப்பரா பார்த்து ப்ராப்பரா அப்ளை பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பத்தி நீங்க உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சுக்கணும். நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்ல ஜாயின் பண்ணணும். அதற்கு நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலா இருக்கு அப்படின்றது நீங்க நினைச்சால் மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீடைல்ஸ் தெளிவா பார்க்கலாம். ஓகே. இந்த ஜாப் போஸ்டிங்க பொறுத்தவரைக்கும் என்ன மாரி ஜாப் போஸ்டிங் குடுத்துருக்காங்கன்னா, 2 விதமான வேலைவாய்ப்புகள் வந்து குடுத்துருக்காங்க. 2மே பார்த்தீங்க அப்படின்னா, கான்ஸ்டபிள் கேட்டகரிக்குள்ள தான் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னு கான்ஸ்டபிள் கேட்டகரிய பொறுத்தவரைக்கும் பார்பர் டிபார்ட்மென்ட்க்கு வந்து குடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன் கான்ஸ்டபிள் கேட்டகரியில பார்த்தீங்கன்னா, வாஷர்மேனுக்கு வந்து குடுத்துருக்காங்க. சரியா? ஸோ கான்ஸ்டபிள்ல பார்பருக்கு பார்த்தீங்கன்னா 3 வேக்கன்சியும், கான்ஸ்டபிள்ல வாஷர்மேனுக்கு பார்த்தீங்கன்னா 7 வேக்கன்சியும் குடுத்துருக்காங்க. ஸோ இது 2மே நம்ம முன்னாடியே சொன்ன மாரி ஆண்கள் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு கேட்டகரியில இருக்கவங்களுக்கு எவ்வளவு வேக்கன்சி அப்படின்றத ஒன் டைம் நீங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்க. இந்த ஜாப்போட சேலரிய பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா 19,900 கிட்டத்தட்ட 20,000லேருந்து 63,200 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவதா அறிவிச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அதர் அலவன்ஸும் இருக்கு. அதர் அலவன்ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃப்ரீ அக்கமடேஷன்னா உங்களுக்கு சாப்பிடுறதுக்கோ, தங்குறதுக்கோ வந்து எந்தவித இதுவுமே வந்து கிடையாது. ஃபுல்லா ஃப்ரீ தான். அப்புறம் டியர்னஸ் அலவன்ஸும் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இன்னொன்னு லீவ் டிராவல் கன்செஷனும் வந்து கிடைக்கும். இன்கேஸ் நீங்க லீவ் போட்டு டிராவல் பண்றீங்க, வெளியில போறீங்க அப்படின்னா, அதற்கான இதுவும் வந்து குடுத்துருவாங்க. உங்களோட டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸும் குடுத்துருவாங்க. நீங்க பஸ்ல போயிட்டு வர செலவு அதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதுவுமே வந்து இவங்க வந்து குடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ நெறைய ஃபெசிலிட்டீஸ் ஏன்னா இது வந்து ஒரு ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் ரிலேட்டடா அப்படின்றதுனால பார்த்தீங்க அப்படின்னா, அதுவும் வந்து ஒரு சென்ட்ரல் ரிலேட்டடா வருது அப்படின்ற போது, ஸோ உங்களுக்கு நெறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இவங்க வந்து அலோகேட் பண்றாங்க. ஸோ அது எல்லாமே நீங்க ப்ராப்பரா நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். ஈஸியா அந்த ஜாப்ல உங்களால வந்து செலக்ட் ஆயிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த ஜாப்போட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் வெறும் நீங்க 10th, 12th நீங்க படிச்சிருந்தாலே போதும். அதே நேரத்தில அதில நீங்க பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்ருக்காங்க. இந்த 2 ஜாப்புக்குமே இதுதான் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அதனால எந்தவித பயமும் கிடையாது. உங்களால ஈஸியா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஜாப் வந்து ஈஸியா உங்களால வந்து ப்ராப்பரா வந்து உங்களால பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்போட ஏஜ் லிமிட்ட பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 18 வயதிற்கு குறைவா இருக்கக்கூடாது அப்படின்ருக்காங்க. 2க்குமே சேமா தான் குடுத்துருக்காங்க. அதே நேரத்தில 23 வயதிற்கு அதிகமாவும் இருக்கக்கூடாது அப்படின்ருக்காங்க. ஸோ ஏஜ் ரிலாக்சேஷன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வயதுக்குள்ள தான் இருக்கணும் அப்படின்ற சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஏஜ் லிமிட் வந்து குடுத்துருப்பாங்கல்ல. இந்த வயதுக்குள்ள தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஏஜ் லிமிட் குடுத்துருப்பாங்கல்ல. அத பொறுத்தவரைக்கும் நம்ம ஏஜ் ரிலாக்சேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்சி கேட்டகரியில இருக்கவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 5 வருடமும், ஓபிசி கேண்டிடேட்க்கு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா ஒரு 3 வருடமும்,
எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 3 வருடமும், எக்ஸ் சர்வீஸ்மேன்லேயே ஓபிசி என்சியில் இருக்கவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 6 வருடமும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஏஜ் லிமிட், அதாவது ஏஜ் ரிலாக்ஸேஷன் இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தது. ஸோ இதற்கு மேலே பார்த்தீங்கன்னா 23 வயதுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ 23 வயதுக்குள்ளே தான் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஏஜ் ரிலாக்ஸேஷன் நீங்கள் எஸ்சி கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5 வருடம் போட்டிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு 27 வயது, அது 28 வயது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் நம்ம கீழே கொடுத்துருப்போம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்போம். அந்த லிங்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா அப்ளை வந்து நம்ம பண்ண முடியும். ஸோ அப்ளிகன்ட் சைன் அப் அப்படின்னு சொல்லியிருக்கும். அதற்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நேமில் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் எழுதுங்க, இதில் மிடில் நேமில் உங்களோட மிடில் நேம் கொடுத்துக்கோங்க, லாஸ்ட் நேமில் உங்கள் லாஸ்ட் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான ஒரு இமெயில் ஐடி இருக்கு இல்லையா, அந்த இமெயில் ஐடியை கொடுத்துட்டு சேம் இமெயில் ஐடி இதில் நீங்கள் கொடுத்துட்டு ஒரு யூனிக்கான உங்களுக்கான ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிவிட்டு அதே பாஸ்வேர்டை இங்கே நீங்கள் கொடுத்துட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து இதில் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். டேட்டு, மந்த்து, இயர் இருக்க மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க. நீங்கள் ரேண்டமாக எதுவுமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் யுவர் ஃபேவரட் மூவின்னு இருக்கும், வாட் இஸ் யுவர் ஃபேவரட் சப்ஜெக்ட் இருக்கும், உங்களோட ஃபேவரட் கேம் என்னன்னு இருக்கும், உங்களோட பைக் என்னன்னு இருக்கும். ஸோ ரேண்டமாக வந்து நீங்கள் எது மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பெரிய விஷயம் வந்து கிடையாது. இப்போ நான் பைக் நேம் அப்படின்றத கொடுத்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு பைக் நேம் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இது ஜஸ்ட் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தான், மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஸோ உங்கள் பைக் நேம் வந்து நீங்கள் கொடுத்துட்டு இல்லை கொடுத்துருக்கூடிய கேப்சாவை ப்ராப்பராக அந்த பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்றத கிளிக் பண்ணாலே போதும். இதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் லாகின் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ உங்களோட யூசர் நேம் நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டை கொடுத்துட்டு இந்த கேட்சாவை ப்ராப்பராக அந்த பாக்ஸ்குள்ளே போட்டு லாகின் அப்படின்றத கிளிக் பண்ணினாலே போதும். நீங்கள் ஈஸியாக உள்ள லாகின் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நார்மலாக உங்களோட காமன் டீட்டெயில்ஸ் மட்டுமே கொடுத்து இந்த ஜாப்புக்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நிறைய டெஸ்ட் வந்து இருக்கும். ரொம்ப பெரிய டெஸ்ட்லாம் வந்து இருக்காது. பிசிக்கல் டெஸ்ட் வந்து இருக்கும். ஏன்னா வந்து ஒரு கான்ஸ்டபிள் அப்படின்னும் போது பிசிக்கல் டெஸ்ட் ரொம்பவே வந்து முக்கியம். ஸோ உங்களோட ரேஸ் வந்து ஸ்பீட் எவ்வளோ இருக்கணும், லாங் ஜம்பில் எவ்வளோ ஃபீட் நீங்கள் தாண்டணும், ஹை ஜம்பில் எவ்வளோ ஃபீட் வந்து நீங்கள் தாண்டணும் அப்படின்ற விஷயங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் உங்கள்கிட்ட எந்தவித ஐயில் எந்தவித குறைபாடும் இருக்கக்கூடாது, எதுவும் உங்களுக்கு அடிபட்டு இருக்கக்கூடாது, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். நெக்ஸ்ட் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு உங்களுக்கு 50 மார்க்ஸ். ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம நார்மலாக ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு அப்ளை பண்ணும்போது கேட்பாங்க இல்லையா கொஸ்டின்ஸு. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் ரிலேட்டடாக வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. டோட்டலாக உங்களுக்கு 50 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கு ஒவ்வொரு மார்க் அப்படின்ற அடிப்படையில் 50 மார்க் வரைக்கும் உங்களால் வந்து எழுதிக்க முடியும். நெக்ஸ்ட் உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட் வந்திருக்கும். ட்ரேட் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேர் கட் நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்க, உங்கள் பாடி ஹெட் மசாஜ் அதெல்லாம் இது எப்படி இருக்குது, உங்களோட மெக்கானிக் டூல்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு பார்பர் ரிலேட்டடாக வந்து இருக்கும். கான்ஸ்டபிள் வாஷர்மேனை பொறுத்த வரைக்கும் உங்களோட வாஷிங் தான், துடைக்கிறது, க்ளீன் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் வாஷர்மேனுக்கான போஸ்டிங் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படின்றது ரெண்டையுமே வந்து கம்பேர் பண்ணி தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும். இதை மட்டும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டாலே போதும், ஈஸியாக அந்த ஜாப்பில் உங்களால் செலக்ட் ஆக முடியும். இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 28/4/2026 நைட்டு 12 மணிக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர்ட்டலில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். இனிமேல் உங்களுக்கு எதுவும் புரியலை, தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது என்ன டவுட் அப்படின்றத ப்ராப்பராக கமெண்ட் பண்ணுங்கள்.